அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் சீசன் 48 பியர வந்து நம்ம 1 கிலோ கூட அடிக்காம கிராண்ட் மாஸ்டர் போறோம். நான் அந்த வாய்ஸ் குடுக்கும்போது சீசன் 47 முடிஞ்சு சீசன் 48 வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலைட் ஹீரோய்க்குல தான் அந்த சீசன் இருந்தோம். அப்படியே ஸ்டார்ட் தி ஜர்னி தான். எல்லாம் சாமிய தான் கும்பிட்டுட்டு இந்த ஜர்னி நல்லபடியா போணும்பா சாமி சீசன் 48 வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிச்சுன்னு அதுவும் 1 கிலோ கூட அடிக்கக்கூடாது. சோலோவா மேட்ச் தான் மேட்ச் போட போறோம். ஸ்குவாட் கிடையாது, டியோ கிடையாது. நம்மளே சோலோவா போட்டு 1 கில்லு கூட நம்ம மேட்ச்ல வந்து அடிக்கக்கூடாது. அதான் சேலஞ்சு. இதுதான் எனக்கு போதும். நீ எதுல இறக்கி விடன்னு மட்டும் தெளிவா காட்டுனா போதும்டா கரீனா தம்பி. நீ அப்படியே ஹீரோய்க்குலயே இறக்கி விட்டனா கூட சந்தோஷம் தான் எனக்கு. சீசன் 48 வந்துருச்சு மக்களே. எதுல இறக்கி விட போகுதுன்னு தெரியல. எதுல இறக்கியா என்னடா இது டேய்! அடப்பாவிங்களா! பிளாட்டினம் 5 சரி ஓகே. ஓரளவுக்கு சந்தோஷம் தான். இதுலருந்து நம்ம ஜர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. இதான் அடுத்த மேட்ச். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சே. இப்ப நான் போறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ புடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க மக்களே சரியா? லாபிய தான் பார்த்தா கொஞ்சம் வெயிட் லாபி மாரி தான் தெரியுது. இப்ப பாருங்க ஃபோன் ஒரு ஹேங் ஆகும் பாருங்க இப்ப எனக்கு. எனக்கு இப்பவே ஆர்டர் நின்னு போச்சு. ஐய்யய்யோ! ஆரம்பமே சூப்பரா இருக்குதுடா தம்பி. அப்படி அந்த மாரி தான் இருந்துச்சு எனக்கு. சின்சிட்டு சிக்கு சிக்கு சின்ச்சா 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 சின்சிக்கிரி கிரி நல்லா இருக்குப்பா இந்த எமோட்டா என்னன்னு தெரியல. அது ஜாயின் குடுத்துச்சு. ஜாயின் குடுத்தா ஜிஞ்சக்கரி சக்கரி சிக்கு சின்ச்சா சின்ச்சா அது மாரி ஆடிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு இறங்குறதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல. இதான் என்ன புதுசா பண்றோம்ல இப்பதான் அந்த மாரி. எங்க இறங்குறதுன்னே தெரியல. சரி கிளாக் டவர்ல இறங்கலாமான்னு பார்த்தேன். சரி கிளாக் டவர் தான் நம்மளுக்கு செட் ஆகாது. கிளாக் டவர் வீட்லயே ஒரு 3 வீடு சேர்ந்தாப்புல ஒரு 3 வீடு இருக்கும் பார்த்தீங்களா? அங்க இறங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. அங்கேயும் மார்க் பண்ணிட்டு அதே மாரி தான் இறங்கிக் கொண்டே இருக்கிறோம், இறங்கிக் கொண்டே இருக்கிறோம், இறங்கிக் கொண்டே இருக்கிறோம் மக்களே. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கூட அடிக்கக்கூடாது. அந்த மாரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. 1 கிலோ கூட அடிக்காம கிராண்ட் மாஸ்டர் போறோம். அந்த மாரி சேலஞ்சு. அதுவும் சோலோ மட்டும் தான் மேட்ச். அப்புறம் இருக்கிற லூட் எல்லாம் சீக்கிரம் பொறுப்பா தம்பி. நம்மளுக்கு இப்போ தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, கன்னு கிடையாது. கன்னு கிடையாது, புல்லட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நம்மளுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு. 2டே 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ மெட் கிட் அதுக்கப்புறம் சூப்பர் மெட் கிட். அது மட்டும் கிடைச்சுச்சுன்னா போதும். நம்ம அப்படியே சர்வே பண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மெட் கிட் போட்டு 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 கூட ஜோனுக்குள்ள போயிடலாம். அந்த மாரி ஐடியா போட்டாச்சு. நெறைய யூடியூபர்ஸ் தான் பார்த்தேன். அதான் அப்படியே அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி அதே மாரி நம்மளும் ஃபாலோ பண்ணிப்போமே. ஆனா அட்டாக்கிங்லாம் போ முடியாது. ஏன்னா கில்லே அடிக்கக்கூடாது. அடிக்கணும் சரி அடிச்சா தான் அட்டாக்கிங் போ முடியும். அடிக்கலனா எப்படி அட்டாக்கிங் போ முடியும்? அந்த மாரி தான். அதுக்கப்புறம் அப்படியே இங்க இருக்கிற லூட் எல்லாம் வாரி தின்னாச்சு எல்லாத்தையும். ஆனா மெட்கிட் வந்து ஒரு 4 மெட்கிட் கிடைச்சுச்சு. சூப்பர் மெட்கிட் வந்து 1 கூட கிடைக்கல மக்களே இன்னும். அதான் இப்ப நம்ம தேட போறோம். அப்புறம் வந்து இந்த மாரி சேலஞ்ச் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த சீசன் தரமா பண்ணலாம். இந்த சீசன் வந்து இந்த மாரி சேலஞ்ச் ஓகேவா? இது வந்து டே 1 அப்படியே டே 16 வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா மக்களே? அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பேன். எதுக்கு இப்ப உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த M60யோட உட்காந்து எந்திச்சா ஒரு சவுண்ட் வரும். சிக் சிக்குன்னு அந்த சவுண்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால சரி உட்காந்து உட்காந்து எந்திரிப்போமே யார் தான் எனிமி தான் யாருமே இல்லையே! அந்த மாரி தான் சும்மா உட்காந்து உட்காந்து எந்திரிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் மக்களே. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்க போறோம் இப்போ? ஃபேக்டரிக்கு போலான்னு ஒரு முடிவுல தான் இருந்தேன். சரி ஃபேக்டரிக்கு போனா மண்டையில மேலேருந்து யாராச்சும் மண்டையில அடிச்சுருவாங்கப்பா தம்பி. நீ என்ன பண்ற? ஃபேக்டரி தான் போ வேணாம். இங்க ஒரு கார் இருக்கிற மாரி இருந்துச்சு மக்களே. சரி நல்ல காரா இருக்கும்னு பார்த்தா, இத்து போன காரா இருக்கு. இந்த கார் கிட்டயே கொஞ்ச நேரம் நிப்பேன். நின்னது தான் போதும். நீ இப்ப என்ன பண்றன்னா, மாஸ் எலக்ட்ரிக் ஓடிரு. ஓடு, ஓடு, ஓடு மாஸ் எலக்ட்ரிக் ஓடு. அந்த மாரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் இப்போ. அப்படியே 200 காயின் இருந்துச்சு. அத குத்தி ஒரு 200 காயின புடிச்சாச்சு. சரி இப்ப பாருங்க இங்க ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு பைத்தியக்காரன் இருப்பான். ஐய்யயோ! எனக்கு தான் அல்லே இல்ல இந்த மேட்ச் விளையாடும்போது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற கையும் வரல, காலும் வரல. அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஷுவலா தான் போவேன். சரி எனிமி யாரும் இருக்க மாட்டாங்க. மாஸ் எலக்ட்ரிக்ல வந்து இறங்கும்போது ஒரு 3 பேர் தான் இறங்குவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு ஓடிருவான். அந்த மாரி தான் நெனச்சுட்டு தான் எப்பயுமே அப்படிதான் நடக்கும். மாஸ் எலக்ட்ரிக்ல யாரும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு போனா, இங்க பாருங்க அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க பணப்பெட்டிய. இதெல்லாம் பார்த்தோனே எனக்கு வயித்த கலக்கிருச்சு. ஐய்யய்யோ! மைனஸ் ஆகக்கூடாதுடா. இன்னும் அளவு எவ்வளோ இருக்குதுடா. இன்னும் தாண்டி போணுமேடா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்க தான் மெட்கிட் தான் கொஞ்சம் இருந்துச்சு அவன்கிட்ட. இப்படி இவன்கிட்ட ஒரு 4 மெட்கிட் இருந்துச்சு. அவன்கிட்ட ஒரு 4ஓ 7ஓ இருந்துச்சு. அதையும் அப்படியே எடுத்தாச்சு. பாருங்க, அப்படியே கேஷுவலா தான் இருக்கு இந்த இடத்துல தான். நான் ஒண்ணுமே நெனைக்கல. இனிமே தான் இருக்க மாட்டாய்ங்க. அப்படியே கேஷுவலா போவோம். புக்குன்னு இப்ப பேய் மாரி ஒருத்தன் வருவான் பாருங்க. அங்க பாருங்க வந்துட்டான். ஐய்யய்யோ! ஒர்றா தம்பி ஒரு குளோவால் அந்த மாரி போட்டாச்சு. பாருங்க பின்னாடி தொரத்தி தொரத்தி அடிப்பான். எனக்கு பாருங்க ஹெச்பி போச்சு. இந்த இடத்துல தான் என்னோட ராஜதந்திரத்த வந்து இந்த இடத்துல பாப்பீங்கன்னா நான் காண்ட்டேன். அவன் நேரா வந்திருந்தாவே அடிச்சிருப்பான். நல்ல வேளை அவன் என்ன ஆனான்னு தெரியல. அவன் எனக்கு மேல ஒரு பயந்தாங்கோலியா இருப்பான் போல. இவன் பெரிய ப்ரோ பிளேயரா இருப்பான். இவன்கிட்ட அங்க அந்த பக்கம் வந்துட்டான். ஐய்யய்யோ! இப்ப வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தா, இந்த கட்ட பேர் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுப்பேன். அவன் என்ன பண்ணுவான், உள்ள ஏறி வரமாட்டான். அவன் என்ன நெனச்சான், இவன் போயிட்டான். இங்கேருந்து போயிட்டான் போயிட்டான் போல. அப்படி என்னோட நல்ல நேரம் பின்னாடி ஜோன் வேற வந்துருச்சு. அதனால அவன் ஜோன்ல அடி வாங்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு ஓடிட்டான். சரி அப்படின்னு பண்ணி ஓடிட்டான். அப்பா! இப்பதான் எனக்கு உயிரே ஆனா ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கினே தான் இருந்துச்சுங்க. இனி இருக்கிற மாரியே தான் இருந்துச்சு.
எனக்கும் சுத்தி சுத்தி பார்க்குறேன். இந்த பக்கமும் பார்க்குறேன், அந்த பக்கமும் பார்ப்பேன். எனக்கு தான் அல்லே விட்டுருச்சு. இந்த இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும் 1 கிலோ கூட அடிக்கக்கூடாது. அலைவ் இன்னும் 20 தான் இருக்கு. அலைவ் இன்னும் 20 அலைவ் இருக்கு. 20 தான் இருக்கு. இல்ல 20 அலைவ் இருக்கு. இப்பதான் சத்தியமா செத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேமேஜ் கூட நான் பண்ணவே இல்ல. செத்தோம்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 10, 15 மைனஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே மைனஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம போயிரும். அதனால தான் இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பா தம்பி. ஒரு அவசரமும் கிடையாது. 1 மணி நேரம் மேட்ச் போனாலும் பரவால்ல. உட்காந்த இடத்துலருந்து எந்திரிக்க கூடாதுடான்ற மாரி தான் இருந்துச்சு. ஜோன் வந்தா வந்துட்டு போகுது. நம்மகிட்ட கேரக்டர் இருக்கு. அப்புறம் நெறைய கேரக்டர் தான் இருக்கு. அதெல்லாம் வச்சு பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அசஞ்சு அந்த பக்கம் போவேன். இருக்கானா இல்லையா பார்க்கலாம். இந்த கட்ட தான் இல்லன்னு வச்சுக்கோங்க மக்களே. இந்நேரத்துக்கு நான் போனோமா இந்த மாரி தான் கடந்திருப்பேன் கீழ. நல்ல வேளை என்ன சாமி பண்ண புண்ணியமோ தெர்ல. நல்ல வேளை ஃபர்ஸ்ட் மேட்ச்சே மைனஸ் ஆயிருக்கும். தப்பிச்சிட்டடா சாமி அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்படியே வந்து இருக்க அவன் போய்ட்டான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போய்ட்டான். இல்ல இருந்திருந்தாலும் அதுக்குள்ள வந்திருப்பான். உள்ள வரல. நான் நெனச்சுக்கிட்டேன் சரி அவன் போயிருப்பான். போய்ட்டான். ஆனா உண்மையா போய்ட்டான் அவன். இங்க இருக்கிற லூட்ட தான் அடிச்சுட்டு, இங்க ஒரே ஒரு சூப்பர் மெட் கிட் தான் இருக்கிற மாரி தான் இல்ல. அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ண சூப்பர் மெட் கிட் வாங்கலாம்ல. அதே மாரி தான் இப்போ ஒரு சூப்பர் மெட் கிட் வாங்கிருவேன் நானு. இங்க நான் ஃப்ரீயா தானே குடுக்குறேன். இவன் வேற இருடா தம்பி. அவன் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கிறான்டா. இருடா தம்பி. Instagramல இருந்து மெசேஜ் தான் வேற வருது. அப்படியே விட்டீங்கன்னா, இங்க ஒரு கார் இருக்கும். அந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடலாமேன்னு ஒரு பிளான் போட்டாச்சு. அந்த பக்கம் ஒரு கார் இருக்கா. அது மேப்ல தெரியும். சரி அந்த கார் என்ன காரா? நல்ல காரா இருக்கணும். ஆத்தா நல்ல காரா இருக்கணும் ஆத்தா. மாரி ஆத்தா டும்டும். செல்ல ஆத்தா தும்தும். அந்த மாரி நல்ல காரா இருக்கான்னு பார்த்தா ப்ளூ கலர் கார் நல்ல கார் தான். ஓரளவுக்கு நல்ல கார் தான். அடி வேகமா தான் ஓடும். பரவால்ல. இந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சுடுறா சிவதாண்டி அந்த மாரி தப்பிச்சாச்சு மக்களே இங்கேருந்து. இப்ப நேரா நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஜோனுக்குள்ள போமாட்டோம். ஜோனுக்கு வெளியவே தான் சுத்திட்டு இருக்க போறோம். நம்ம மிஷா கேரக்டர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நுட்டோராவா அந்த அந்த கேரக்டர் ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா, அது வந்து கார்ல இருக்க 2 செகண்டுக்கு ஹெச்பி 5, 5 ஹெச்பி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அப்படியே வந்து நம்ம இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்பா! நல்ல வேளை அந்த எனிமி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இந்த பாரு ஸ்கிட் தான் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் ஃபேன் நானு. அதனால ஸ்கிட் தான் அடிப்பேன். தப்பா தான் நெனச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரு நம்மள கேட்க போறா? மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. பார்த்து பண்ணுங்க சரியா? உங்கள நம்பி தான் இந்த மாரி சேலஞ்ச் தான் இறங்கியிருக்கேன் நானு. பார்த்து பண்ணி விடுவீங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இப்ப நான் எங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்னது? ஏதோ சொல்லுவீங்களே ஆர்சனலா? அத வந்து எடுக்கலான்னு தான் போயிட்டுருக்கேன் மக்களே. ஏன்னா அதில போனா சூப்பர் மெர்கிட் கெடைக்குமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில தான் போயிட்டுருக்கேன். நான் ஒரு இடத்துல ஹெச்பிய பார்க்கவே மறந்துருவேன். ஹெச்பி வந்து அது பாட்டுல குறைஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சுரும் பாருங்க. சரி இங்க இருந்தா வந்து இது ஃப்ரீ தான். இப்படி இருந்தா ஓப்பன் ஆயிரும் அந்த மாரி தான் கணக்கு இது. ஏன்னா அங்க மேல ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க ஹெச்பி இருக்கிறதே நான் மறந்துருவேன். அப்புறம் பார்த்தா தான் ஹெச்பியே இவ்ளோ குறைஞ்சு போச்சே! மெட்கிட் வேற போடணுமே! இப்ப கூட நான் பார்க்கவே மாட்டேன் ஹெச்பிய சுத்திக்கினே தான் இருப்பேன். ஏன்னா, இப்ப எனக்கு சூப்பர் மெட்கிட் தான் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. பாருங்க எவ்வளோ ஹெச்பி குறைஞ்சிச்சு. இப்ப தான் பார்த்து நான் மெட்கிட்டே போட ஆரம்பிப்பேன். அப்படியே மெட்கிட் போட்டுருக்கும்போது, இது வேலைக்காகாது. நம்மளுக்கு சூப்பர் மெட்கிட் தான் வேணாம். இப்போதைக்கு பொசிஷன புடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவேன், இப்ப திருப்பி ஜோனுக்குள்ள போயிருவேன் மக்களே. ரொம்ப வேகமா இறங்க ஆரம்பிச்சுச்சு. கேரக்டரும் எவ்வளோ தான் தாங்கும். அந்த நொட்டாரா கேரக்டரும் எவ்வளோ தான் தாங்கும். அது ஓரளவுக்கு தான் தாங்கும். இதுக்கப்புறம் நம்மளோட கைவசம் தான் காட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா மெட்கிட் போட்டுக்கினே இருக்கணும். அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள போடா சீக்கிரம் போடா பைத்தியக்கார பயலே! அந்த மாரி இந்த கார் நல்ல வேளை இந்த கார் கிடைச்சுச்சு. இப்போ குழப்பம் எத போடுறதுன்னே தெரியல. சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு அழுத்தி விட்டுருவேன். ஏன்னா நம்மளும் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றோம்ல. பாருங்க கார்லருந்து தான் இறங்கிருவேன். ஏன்னா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரொம்ப ஹெச்பி குறைஞ்ச உடனே பதட்டம் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதனால தான் கார்லருந்து தான் எந்திரிச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, மக்களே இந்த வீட புடிச்சிடலாமோன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி இந்த வீட புடிச்சிடலாம் யாரும் இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா கிட்ட போனா எனிமி யாராச்சும் இருந்தா எனக்கு வைப்ரேட் ஆகும். அந்த மாரி செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். மேல பார்த்து தான் ஏறணும். ஏன்னா லேண்ட்மைன் கீண்ட்மைன் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க பொசுங்கிரும் நம்ம ஆளு. அதனால தான் அப்படி லேண்ட்மைன் தான் இருக்கான்னு பார்த்தேன். லேண்ட்மைன் தான் எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடலாமாடா தம்பி அந்த மாரி தான் இப்போ. கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. மூலையில முட்ட போட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே மூலையில முட்ட போட்டுட்டு இருக்கும்போதே மக்களே பின்னாடி வந்து ஜோன் வர ஆரம்பிச்சுருச்சு. எதுக்கு வந்து டக்குனு வாய்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு மைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வாய்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்ப சார்ஜ் போட்டு திருப்பி பேசிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துக்கின்னே இருக்கு மக்களே. என்ன பண்றது? நம்ம ஒண்ணு புதுசா செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சாவே ஏகப்பட்ட தடங்கள் வந்து வரதான் செய்யுது. டக்குனு மைக் வந்து சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போயிருச்சு. அதனால தான் வந்து இப்ப திருப்பி சார்ஜ் போட்டு திருப்பி பேசிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளோ நேரம் பேசின்னு தான் இருந்தேன். இப்ப திருப்பி ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்படியே கொஞ்சம் வாய்ஸ்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா அப்படியே மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு 5 அளவு கிட்ட 5 கரெக்ட்டா 5 அளவு வந்துருச்சு. பின்னாடி வந்து இப்போ ஜோன் மாப்லயும் வர ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு மேல உள்ள இருந்தா வேலையாகாது. நான் என்ன நெனச்சேன்னா, உட்டோம்ல ஒரு காரு. அத போய் எடுத்துட்டு திருப்பி தப்பிச்சு கார்லயே ஓடிடலாமேன்ற பிளான் போட்டாச்சு. பாருங்க நெறைய ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து இந்த மேட்ச்ல பண்ணுவேன். ஏன்னா இருக்க அப்படியே பழகிக்க வேண்டியதுதான். நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்றோம். நம்ம அட்டாக்கிங்கே பண்ணி பழகியாச்சா, திருப்பி சர்வே பண்ணணும் அப்படின்ற சர்வே கூட கிடையாது. கில் அடிக்கக்கூடாது அப்படின்றபோது நம்மளுக்கு ஒரு மாரி ஆயிருது. மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன என்ன பண்றதுன்னே தெரியல டக்குன்னு எனிமிய பார்த்தோனே. பாருங்க,
எனிமி அந்த வீட்ல இருக்கான். அடிச்ச உடனே கார் ஒண்ணுமே ஆகல. ஃபயரும் ஆகல, ஒண்ணுமே ஆகல. கார்லேருந்து எதுக்கு இறங்குனேன்னே தெரியல இந்த இடத்துல. இறங்கிட்டு சும்மா அந்த இடத்துல இருந்தனா இருந்திருப்பான். பாருங்க அவன் பாம்ப தான் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டான் இப்ப. ஒரு மாரி பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி பின்ன பேக் தான் அடிச்சாகணும். வேற வழி கிடையாது மாப்ள. நீ பேக் அடிச்சுரு. மெட் கிட் தான் போட்டு, ரிப்பேர் கிட் தான் போட்டு, இப்ப என்ன பண்றேன்னா, நீ பேக் அடிச்சுரு. அவன் என்ன பாம் தான் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டான். பைத்தியமா இருக்கான். அவன் லூசு பையனா இருப்பான். எனக்கு மேல ஒரு பைத்தியமா இருப்பான் போல அவன். அப்புறம் பேக் தான் அடிச்சுட்டான். அவனுக்கு இது வந்து இதுக்கு மேல கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது மீன்ஸ் அக்யூரசி காட்டாது போல இதுக்கப்புறம். அப்படியே அடிச்சு இந்த வேலிக்கு பின்னாடி வந்து போயாச்சு மக்களே. போயிட்டு சரி சும்மா நிப்போம். வந்தானா அடிப்போம். இல்லன்னா வந்து சும்மா இப்ப என்ன பண்ணுவேன், சும்மா ஃபயர் பண்ற மாரி சவுண்ட் மட்டும் போடுவேன். நம்மளும் சுடுற மாரி காட்டணும்ல. அத சும்மா காட்ட வேண்டியது தான். யாரு கேட்க போறா? சும்மா காட்டுவேன். இப்ப என்ன பின்னாடி ஜோன் வந்துருச்சு. இப்ப நான் ஜோனுக்குள்ள போய் ஆகணும். இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியல. கார் வேற அங்க இருக்கு. ஐய்யயோ! கார் எதுக்குடா வுட்டோம்? நீ சரி லூசுடா நீ கார் எதுக்குடா வுட்ட? பைத்தியக்கார பயலே! இருக்கறதுக்கு கத்துக்க வேண்டியது தான். இதான் ஒரு ஒரு மிஸ்டேக் தானே. ஜோன் வந்துருச்சு. வேற வழியும் கிடையாது. இப்போ ஜோனுக்குள்ள தான் போய் ஆகணும். என்ன பண்றது? நம்ம போட்ட ஜோன்லயே சரி நம்ம போட்ட குளோவால்லயே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கவர் எடுத்து போயிற வேண்டியதா இந்த மாரி போயிட்டே இருக்கும்போது, பாருங்க இவன மட்டும் தான் நான் பார்ப்பேன். சைடுல யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். சைடுல வந்து கிறுக்கு பையன் வந்துருவான். அவன் வந்து அந்த அந்த புது கன்ன வச்சு படுபாவி மவன் 2 3 4 அடில முடிச்சு விட்டான். அவன் 4 அடியிலேயே முடிச்சு விட்டான். பைத்தியக்கார பையன். இவன் ஒரு 4 கிலோ அடிச்சிருக்கான். நீ முதல்ல ச்சை வெறுப்பாயி போச்சு மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 ப்ளஸ் ஆச்சு. எனக்கு இதுவே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே 19 ப்ளஸ் பரவாயில்லடா சாமி அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ். பை.